எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மலையக மக்களுக்காண்டி எங்கள் சொத்தை கொடுத்துருக்கோம், அவங்கள்ட்ட சொத்தை பறிக்கல. மலையக மக்களுடைய சொத்தை நாங்க புடுங்கல, மலையக மக்களுக்கு நாங்க தான் சொத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பேசுறீங்க. அப்படி என்ன பிரதர் நீங்க சொத்து கொடுத்தீங்க? பதிவு வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் இருக்கு நமது ஜீவன் தொண்டமான் அவர்களுக்கான இந்த பதிவு தான். நான் இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மலையக மக்களுடைய சொத்தை நாங்கள் பிடுங்கல, மலையக மக்களுக்கு நாங்கள் தான் சொத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பேசுறீங்க. அப்படி என்ன பிரதர் நீங்கள் சொத்து கொடுத்தீங்க? அப்படி நீங்கள் என்ன சொத்து கொடுத்தீங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் அப்படி ஒரு சொத்து கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வெளிநாட்டில் கஷ்டப்பட மாட்டோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும், மலையகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு ஆண்களும் வந்து வெளிநாட்டில் கஷ்டப்படுறோம். காரணம் என்ன? அது உங்களுக்கே நல்லா தெரியும். எஸ்டேட் வேலையை தவிர வேறு எந்த வேலையுமே அங்கே கிடையாது. 30 நாள் வேலை செஞ்சாலும் 10,000க்கு மேலே சம்பளம் வராது. அந்த சம்பளம் போதாதனால தான் ஒவ்வொரு பெண்களும் ஆண்களும் வெளிநாட்டில் வந்து தன் குழந்தைங்களை விட்டுட்டு, தன் சொந்தங்களை விட்டுட்டு, தீபாவளி பெருநாள்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் தீபாவளி கொண்டாடுறீங்க, நீங்கள் தைப்பொங்கல் கொண்டாடுறீங்க, ஏன் ஹீரோயின்ஸை கொண்டு வந்து டான்ஸும் போடுறீங்க. அப்போது தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெண்களும் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டில் கஷ்டப்படுறது கிடையாது. அப்படியே வந்தாலும் 100ல் ஒரு 5% பெண்கள் தான் வருவாங்க. அது குடும்பத்தை இழந்தவங்களாக இருக்கலாம், கணவரை இழந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் ஸ்ரீலங்காவில் மலையகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு பெண்களும் தன் குழந்தைகளையும் தன் பெற்றோர்களையும் தனது கனவுகளையும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு, தனது ஆசைகளையும் கட்டுப்படுத்திக்கிட்டு, தன் குழந்தைகளை பார்க்காம வந்து ஒவ்வொரு பெண்களும் ஆண்களும் இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். காரணம் உங்களுக்கே நல்லா தெரியும். அப்புறம் என்னன்னா, காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போகிறாங்க. எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே மலையக மக்கள் காலையில் 8 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 4 மணிக்கு வர்றாங்க. அங்கேயும் நாயா பேயா அப்படி அலைஞ்சி திரிஞ்சு அவ்வளோ வேகாத வெயிலில் கஷ்டப்பட்டு கொழுந்தெடுத்துலேருந்து கொட்டுறாங்களே, அவங்களுக்கு என்னைக்காவது நீங்கள் ஒரிஜினல் டீ தூள் அவங்க குடிச்சிருக்காங்களா? என்னைக்காவது ஒரிஜினல் டீ தூளை அவங்க ருசிச்சிருக்காங்களா? கிடையாது. அப்படி ஒரிஜினல் டீ குடிக்கணுமா இருந்தால் அவங்க வெளிநாட்டுக்கு தான் வரணும்னு எத்தனையோ பேர் சொல்லி நான் காதில் கேட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு டீ தூளை கூட நீங்கள் வந்து வெறும் சக்கையை தான் கொடுக்குறீங்க. மலையகம் என்னை பொறுத்த வரைக்கும் மலையக மக்களால் உங்களுக்கு வருமானம் வருது. மலையக மக்கள் தான் உங்களுக்கு உழைச்சி கொடுக்குறாங்க. மலையக மக்கள் தான் உங்களுக்கு சொத்து சம்பாரித்து கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, மலையக மக்களுக்கு நாங்கள் சொத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? நீங்கள் ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் 1 நொடி 1 செகண்ட் நீங்கள் போயிட்டு வெயிலில் நிற்பீங்களா? ஆனால் எங்கள் அம்மா அப்பாவிலேருந்து எல்லா அம்மா அப்பாவும் எல்லாரும் போயிட்டு மலையிலையும் வெயிலையும் அலைஞ்சி திரிஞ்சு தான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு அந்த குழந்தை வந்து கொட்டுறாங்க. அந்த குழந்தைல உங்களுக்கு கிடைக்காத வருமானமா? அந்த குழந்தைல வராத உங்களுக்கு வரியா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது இன்றைக்கி எங்கள் அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி, அம்மா இவ்வளோ மழை பெய்யுது, ஏம்மா வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, வேலை செஞ்சாதாம்மா நமக்கு காசு, அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு. எங்கள் அம்மா கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும், பார்க்கும்போதே கண்ணெல்லாம் கலங்கும். அவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரித்து இன்னமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொத்து கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன்லாம் நீங்கள் பேசக்கூடாது ப்ரோ. அப்புறம் என்னென்னா, எனக்கு ஃபேக் ஐடி போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு பேர்ட் கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா நான் இதை சொல்லியே தருவேன். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவும் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் சாப்பிட்றாங்க. நானும் மலையத்தோட தோட்டக்காட்டான்னு சொல்லுவீங்கல்ல, தோட்ட தொழிலாளியோட பொண்ணு தான். எனக்கு கோவம் வரதான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்க அத்தனை பெண்கள் ஆண்களுக்கும் தெரியும் நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டு எப்படி உழைச்சி வீட்டுக்கு காசு அனுப்புகிறோன்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, புரியாட்டி சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அப்புறம் நீங்கள் வந்து நமது இந்தியாவில் இருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கும் நமது இளைய தளபதி விஜயோட ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணால் மட்டும் அவராக ஆகிட முடியாது. நீங்கள் நல்லது செய்யுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் அந்த சொத்து கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன்னு எனக்கு பேசாதீங்க. அவ்வளோதான். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.